ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. அவங்க நம்பிமலைக்கு போயிட்டு வந்தாங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த நம்பிமலைங்கிறது எங்கே இருக்குன்னா, நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து ஒரு 1.5 hours போனால் திருக்குறுங்குடின்னு ஒரு இடங்குது. கிராமத்து பாஷையில் திருக்கணங்குடி அப்படின்வாங்க. திருக்குறுங்குடி, அது திருக்கணங்குடி. அங்கே அந்த சின்ன ஊர் தான். ஒரு பக்கம் போனால் மகேந்திரகிரி மலை சிவந்து, இன்னொரு பக்கம் போனால் நம்பி மலை, அது பெருமாள்து. அந்த ஊர்லேயே திருக்கரங்குடிலேயே கீழே ஒரு பழைய காலத்து பெருமாள் கோயில் இருக்குது. அண்ட் அந்த பெருமாள் கோயில்லையே ஒரு சிவன் சந்நிதி இருக்குது. இவங்களுக்கு ஒரு ரூப பேதம் இருக்கு இல்லையா, சைவம் வைஷ்ணவம்னு சொல்லிட்டு. அதனால் அந்த சாமிக்கு பேர் குடமாடி. அங்கே இருக்கிற சிவன் பேர். அதை கோயில் திறக்கவே மாட்டாங்க, பூட்டி தான் வச்சுருப்பாங்க. பெருமாள் சந்நிதிக்கு பக்கத்தில் இருக்கும். அது கீழே இருக்கிற கோயில், ரொம்ப பழைய காலத்து கோயில். அண்டு இங்கே போனீங்கன்னா, தாய்ப்பாதம் போனீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் அப்படி காட்டுக்குள்ளே போகணும். முதல்ல ஜீப் போச்சு, இப்போ எதுவும் தெரில. அண்டு இந்த டிவிஎஸ் இருக்கு இல்லையா, டிவிஎஸ் கம்பெனி, அதில் டீ தான் திருக்குறுங்குடி. ஸோ அந்த ஐயங்காருங்க அந்த ஊரில் பூஜாரிங்க. அதாவது இப்போ இருக்கிற பரம்பரை டிவிஎஸ் ஃபேமிலிக்கு தாத்தா. அவர் அந்த திருக்குறுங்குடி பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தவர். அந்த புண்ணியத்தில் தான் அவங்க அவ்வளோ பெரிய டிவிஎஸ் கம்பெனிகள்லாம், வீல்ஸ் இந்தியா, பிரேக்ஸ் இந்தியா, அது மாதிரி ஒரு 10-15 கம்பெனிங்க, டிவிஎஸ், சிம்சனு எல்லாம் அவங்க அப்படி தான் பணக்காரங்க ஆனாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த பத்தமடைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்கிட்ட ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அந்த சாமி பேர்னா சிவசைலம், சிவசைல மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு மகானுடைய பவர், அவர் ஆசிரமம் அங்கே இருந்திருக்கு ஒரு காலத்தில். அந்த கோயிலில் பூஜை பண்ணவங்க தான் உங்கள் சிம்சன் குரூப், அனந்த ராமகிருஷ்ணன் அவருடைய பின்னால் வந்தாங்க இல்லையா. சிம்சன் குரூப்பில் இந்தியா பிஸ்டன், ரெப்கோ, டாஃபே, கிஃபே, அந்த மாதிரிலாம் கம்பெனிங்க இருக்குது. அதெல்லாம் அந்த ஃபேமிலி. அதனால் நீங்கள் யாராவது வசதியாக இன்றைக்கி இருக்காங்கன்னா, இவங்க கொள்ளு தாத்தா அவனுங்க பண்ண பூஜை, ஏதோ ஒரு கோயிலில் பிராமினாவோ ஏதாவது இருந்து பூஜை பண்ணியிருப்பாங்க. அந்த பூஜையினுடைய பலன் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிது. ஒரு 7 தலைமுறை கிடைக்குமா அந்த பெரியவங்க செஞ்ச பூஜையெல்லாம். இது அந்த விவசாயியில் கம்பெனி சிம்சன் குரூப் வந்ததுக்கும் அதுதான் காரணம், டிவிஎஸ் வந்ததுக்கு அதுதான் காரணம். ரெண்டுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரை சேர்ந்தவங்க தான். நீங்கள் நம்பி மலைன்றது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேறு டைரெக்ஷனில் போகணும். இது மகேந்திரகிரிக்கு இப்படி போகணும். நடந்து போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு பெரிய ரிவர் இருக்கும். பெரிய பெரிய அப்படியே தபான்னு தண்ணி கொட்டுற அளவுக்கு ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும். ஒரு ஃப்ளோயிங் ரிவர் இருக்கும். அங்கே மலை நம்பி கோயில்னு ஒன்று இருக்குது. மலை மேலே நம்பி கோயில் இருக்குது. பெருமாள் மலை நம்பின்னு பேர் அவருக்கு. மலை மேலே இருக்கிற நம்பின்னா நம்பினால் நாராயணன் அந்த அர்த்தத்தில். ஒரு காலத்தில் நான்லாம் போகிற காலத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் நடுராத்திரியில் 12-1 மணி கூட காட்டில் நடந்து போயிடுவேன். நடந்து போயிட்டு அந்த கோயில் ஜன்னலில் ஒன்று இருக்கும் இல்லையா, திறந்துருக்கும். அது வழியாக உள்ள குச்சி பெருமாளுடைய கற்பகிரகம்லாம் அதுக்குள்ளேயே போய் படுத்துக்கின்னு இருப்பேன். நானும் பெருமாள் தான் பார்த்துன்னு இருப்போம். ஒரு வைகுண்டிய சனிக்கு நானும் ஒரு 2 பேர் மாத்திரம்தான் படுத்துன்னு இருந்தோம். அந்த கோயில் அந்த சின்ன பிரகாரம் அதை ஒட்டி வெளியே வந்தாக்கா 2 பெரிய திண்ணை இருக்கும். அதை சுற்றி வரிசையாக திண்ணை கட்டி விட்டுருப்பாங்க. அந்த காலத்தில் திருவிழாவுக்கு வர்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அந்த திண்ணைங்களை படுத்துக்கிட்டு ஆற்றுல குளிக்கிறது, அதுக்காக பண்ணப்பட்ட வசதிகள் அதெல்லாம். அங்கே சில அற்புதமான சித்தர்களுடைய நடமாட்டம்லாம் இருக்கும். இப்போ நம்ம படுத்துன்னு இருக்கோம்னா ஒரு பெரிய பாம்பு வந்து நம்மளை இப்படி சுற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் சித்தர்கள். அதுக்கெல்லாம் ஒரு புக்கு இருக்குது, மலைவாகடம்னு பேர் அந்த புக்குக்கு. அந்த புக்கில் அந்த ஏரியாங்களில் மகேந்திரகிரிலையும் நம்பிமலையிலையும் எங்கெல்லாம் என்னென்ன சித்தர்கள் இருக்காங்க, எவ்வளோ தூரத்தில் போனால் அந்த இடம் பார்க்கலாம் அப்படின்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்குது அந்த புக்கு, மலைவாகடம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் எல்லாமே இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கோயில், அங்கே எந்த சித்தர் இருக்கார், எந்த ஃபார்மில் இருப்பார், அதுக்கு எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் இருக்கும். ஸோ நான் சொல்கிற நம்பிமலைன்றது மகேந்திரகிரியிலேருந்து மேலே போனால் ஒரு 4 கிலோமீட்டரில் அந்த மாதிரி வர்றது. அதோடு நிற்கக்கூடாது, அங்கேருந்து இன்னும் மேலே போனாக்கா தட்சன் குடைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே மலையில் ஒரு பெரிய ஆதிசேஷன் படுத்துன்னு இருக்கிற மாதிரி ஒரு பாறைக்கட்டு இருக்கும்.
அது தட்சகன் குடை, தட்சகன்னா பாம்பு இல்லையா, அது அந்த இடம். அங்கேருந்து இன்னும் நேராக போனீங்கன்னா பறக்கிற பாம்புங்களை பார்க்கலாம். புண்ணியம் செஞ்சுருந்தால் அவங்க கண்ணுக்கு தெரியும், இல்லைன்னா நம்ம கூட இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியுது, நம்ம கூட இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த காட்டுக்கு யாரும் போகிறது இல்லையா, அதனால் அந்த குகைங்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குகையில் கரடி கிரடி அந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய பாம்பு நடமாட்டெலாம் இருக்கும். போகிற வழி பூரா தண்ணி தான் கொட்டிக்கினே இருக்கும். அதில் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த இடம் வந்து தேவர்கள் தீர்த்தம், இந்த இடம். இப்போ திருப்பதி மலை மேலே போகிறீங்களா, அங்கே ராமகிருஷ்ண தீர்த்தம், அப்புறம் தும்புரு தீர்த்தம், குமாரதாரா, இந்த மாதிரி நிறைய தீர்த்தங்கள் இருக்கும் காடுகள்லாம். அந்த மாதிரி இந்த நம்பி மலை போகிறபோது ஒவ்வொரு யார் இங்கே குளிக்கலான்றதுக்கு கல்வெட்டு இருக்கும். இது ராம தீர்த்தம், சீதா தீர்த்தம், பசுபதி தீர்த்தம், அவங்க தான் குளிக்கணும். நம்மெல்லாம் போனால் கூட ஏதோ ஒரு தண்ணியை எடுத்து தலைமையில் தெளிச்சிக்கிட்டு இல்லை பக்கெட்டில் எடுத்து வெளியே தான் குளிக்கணும், அந்த தீர்த்தத்தில் குளிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ப்யூராக வச்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. காட்டில் நான் சொன்ன மாதிரி பறக்கிற பாம்புங்க இருக்கும். மலை உச்சி வரைக்கும் நான் போயிருக்கேன். அங்கே ஜோதி புல்லுன்னு ஒன்று இருக்கும். எப்படி நீங்கள் காரில் போகிற போது ஃப்ளோரசன்ட் லேம்ப்பு தெரியும் இல்லையா, ஃப்ளோரசன்ட் லேம்ப்பு, இந்த அதே மாதிரி இந்த புல்லுக்கு பவர் இருக்குது, ஃப்ளோரசன்ட் மாதிரி. ஸோ தூரத்தில் பார்த்தா அது லைட்டு மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அணையா விளக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு விளக்கு யார் ஏற்றுறாங்கன்னு தெரியாது, அணையவே அணையாது. இப்போ மலை உச்சிக்கு போனேன்னா நீ அங்கேருந்து வள்ளியூர் இந்த சைட்லலாம் போகிற பஸ்ஸுங்களை லாரிங்கெல்லாம் கூட பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இதுதான் பேசிக். அந்த இடத்துக்கு என்ன பேர், தாய்ப்பாதம். இந்த கீழே வந்து போனீங்கன்னா அங்கே வந்து மத்தியாஸ் எஸ்டேட்னு ஒன்று இருக்குது. அந்த மத்தியாஸ் எஸ்டேட்டை தாண்டி போகணும். ஒரு காடுன்றது நார்மலாக முதல்ல பெரிய மரங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொதரு இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெஜிடேஷன் வேறு மாதிரி இருக்கும். அந்த மத்தியாஸ் எஸ்டேட்டில் ஒரு ஜொனை இருக்குது. அதாவது எவ்வளோ வந்தாலையும் தண்ணி வற்றாத மாதிரி அந்த இடத்துல ஒரு இது இருக்குது. நீங்கள் அந்த எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மகேந்திரகிரி ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கும்பிடுற ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு பேர் யானைக்கட்டி தம்பரான் கோயில். ஏன்னா அந்த காலத்தில் அவங்க ஓலைச்சுவடியை படிப்பாங்களாம். அந்த ஓலைச்சுவடி படிக்கிற போதெல்லாம் ஒரு யானை வந்து அங்கே அது நின்று கேட்டுன்னு இருக்குமா, அதனால் அதுக்கு பேர் யானைக்கட்டி தம்பரான் கோயில். ஸோ அங்கேருந்து நீங்கள் மேலே போனால் அப்புறம் தான் மத்தியாஸ் எஸ்டேட் வரும். அங்கே நிறைய தீர்த்தங்கள் இருக்கும். அதாவது இந்த கஜேந்திர மோட்சம்னு கேள்விப்பட்டீங்களா, ஒரு யானை காலை முதல்ல பிடிச்ச உடனே இது ஆதி மூலமேன்னு கத்திச்சு, அப்போது காலை விட்டுருச்சுன்னு, அந்த தீர்த்தம் அங்கே இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தீர்த்தங்கள் இருக்குது. சம்டைம்ஸ் தீர்த்தங்களுக்குள்ளே வழி இருக்கும். உங்களுக்கு ஒரு நிறைய நீச்சலெல்லாம் தெரிஞ்சு மூச்சு கட்ட முடிஞ்சால் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு குகை போகும். அதுக்குள்ளே யாரோ உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் அங்கே போய் உட்காந்து இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தீர்த்தம் இருக்கும். நீங்கள் போயினே இருக்கிற இடத்துல நல்லா ஒரு உயரத்துலேருந்து தண்ணி கொட்டினே இருக்கும். அதுக்கு பேர் ராகு தீர்த்தம். நிறைய தீர்த்த கட்டம் இருக்குது. அந்த ராகு தீர்த்தத்துக்கு அந்த இடத்துல சுப்பிரமணியர் பாதம்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு குட்டி மலை, அது மேலே முருகர் அந்த இடத்துல தன்னுடைய பாதத்தை வச்சு இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறது தான். அதுதான் அந்த மகேந்திரகிரி ஃபேமிலியெல்லாம் படிக்கிறது. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ராகு தீர்த்தம் இருக்கும். அதுக்கு அந்த இடத்துல நான் தங்கியிருக்கேன். அண்டு ஒரு கிழவும் மூஞ்சி பாம்பு உடம்பு அந்த மாதிரி இருக்கும். அந்த ஸோ ஏதாவது வெளியே உட்கார்ந்தா உள்ளே போய் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு போயினே இருப்பாங்க. ஒரு தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆரம்ப காலத்தில் நான் அங்கே இருந்தேன் ராகு தீர்த்தத்துக்கிட்ட. அப்போது ஒரு கேரளா லேடி நிறைய பூஜை பண்ணியிருக்கா அவள். ஆனால் இந்த காட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. அங்கே காத்தா சுற்றின்னு இருக்கா. அவங்களெல்லாம் ஒரு கொலைவெறி இருக்கும். சோறு இல்லை, தண்ணி இல்லை, எவ்வளோ நாளைக்கு அப்படியே அங்கே அந்த மாதிரி இருக்கிற போது நான் அங்கே இருக்கேன் இல்லையா. ஸோ என்னை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு அது ட்ரை பண்ணுது. எனக்கும் நிறைய மந்திரம் தெரியும். அதெல்லாம் சொல்லி பார்க்குறேன். அவளை என்னால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ நான் பார்க்குறேன் இவளுக்கு இப்படி இவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்தா அவள் ஒழுங்காக இருந்த காலத்தில் குருவாயூரப்பனை கும்பிட்டுருக்கான். ஸோ அவளுக்கு பின்னால் குருவாயூரப்பன் நிற்கிறாரு. எவ்வளோ பெரிய அதிசயம்லாம் இருக்குது உலகத்தில் தெரியுமா. நான் சொல்கிறேன், ஏயா நான் வந்து உன்னை நம்பி காட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னோடனே அவர் விலகுறாரு. தென் மை மந்திரம் ஒர்க்கட், ஐ கண்ட்ரோல்டர். அதுக்கப்புறம் பரமாச்சாரியார் வந்தார்.
பரமேஸ்வரர் நான் எங்கே போனால் வருவார். ஸோ அவர் வந்து இந்த இடம் சுத்தம் இல்லைடா, ஏன்னா அந்த மாதிரி சூசைட் பண்ணி யாரோ இறந்துருக்காங்க இல்லையா, இந்த இடம் சுத்தம் இல்லை, உனக்கு அம்பாள் பிரசாதம் கொடுக்க சொல்லிட்டா, நீ இன்னும் கொஞ்சம் ஒசக்கவா அப்படின்னார். ஸோ அங்கேருந்து நீங்கள் இன்னும் மேலே போனோம். போனால் அங்கே பஞ்சவடின்னு ஒரு இடங்குது. பஞ்சவடின்னா என்ன, 5 குழி இருக்கும். இந்த உலகம் அழியிற காலம் வர்றபோது அந்த 5 குழியில் இருந்தும் அமிர்தம் பொங்கி வருமா. அதை கையில் குடிச்சிட்டு எல்லாரும் அப்படியே தவத்தில் உட்காந்துருவாங்களாம். அதுதான் சத்தியுகம்னு சொல்லக்கூடியது. மரணம் இல்லாத அப்படியே உட்காந்துருவாங்க நூற்றுக்கணக்கான வருஷம். ஸோ அதுதான் அந்த பஞ்சவடி என்னன்னா 5 குழிகளில் வடியறன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டு இருக்கும். இது யட்சவனம், இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கேருந்து யாரும் போகக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் மலத்தை காட்டு, நீ சாப்பாடெல்லாம் விட்டு விரதம் இருந்து அந்த காட்டை நீ வந்து இந்த மாதிரி பொல்யூட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் நீ போகலாம் தைரியமாக, கொட்டை இருந்தால் போகலாம். அது மாதிரி போகிற போது அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு சக்கரம் மாதிரி ஒன்று சுற்றிக்கின்னு இருக்கும். நீ அங்கே போய் நின்று ப்ரே பண்ணியானா அந்த உள்ள குகையிலேருந்து ஒரு ஓலையை தூக்கி போடுவாங்க. உனக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுக்கணுன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் மேலே போயிட்டே இருக்கணும். நிறைய அதிசயங்களால் இருக்கக்கூடிய காடு. பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தில் வந்தபோது தங்கி இருந்த இடம் ஒரு 5 கல்லில் கட்டின ஒரு இருக்கும். பஞ்சபாண்டவர் தங்கினாங்களா இல்லை பேரில் யாராவது இந்த மாதிரி பண்ணாங்களான்னு தெரியாது. ஆனால் பஞ்சபாண்டவர்கள் இருந்த இடம்னு இருக்கும். இன்னொரு இடம் அனுமான் கோட்டைன்னு இருக்கும். அதாவது இங்கேருந்து பார்த்தாக்கா அந்த பில்டிங் உயரத்துக்கு ஒரு மலை இருக்கும். அதில் ஒரு குகை மாதிரி, அதுக்குள்ளே ஆஞ்சநேயர் தபஸ் பண்ணுறாருன்னு ஐதீகம். அந்த இடம் பூரா ஒரே குரங்குங்களாக இருக்கும். கீழே பார்த்தா அப்படியே ஒரு மைதானம், அப்படியே தண்ணியெல்லாம் போயிட்டே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேசஸ் எல்லாம் இருக்காங்க. இப்படி நிறைய ஒவ்வொரு ரூட்டில் போனேன்னாக்கா ஒவ்வொரு அதிசயம் இருக்குது அந்த காட்டுக்குள்ளே. காடு ரொம்ப பெருசு இல்லையா, அதனால் ஒவ்வொரு ரூட்லேயும் நீ போயினே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு விதமான இது இருக்கும். அங்கே கல்வெட்டுங்க எழுதி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில், இது என்ன இடம், யார் இருந்தாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். இப்போ எல்லா இடம் நான் சுற்றிருக்கேன். நான் வந்து 1984 எனக்கு ஞானம் கிடச்சிது. அப்போது வந்தது இந்த மாதிரி, நீ வைந்தறிகையில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆள் கொஞ்சம் படி, நீ அந்த இடத்துக்கு போகணும். ஆனால் அது போகிறதுக்கு முன்னே துர்கையோட சக்தியை வாங்கின்னு போகணும், இல்லைனா வனவிலங்குகள் வழிவிடாது, துர்தேவதைகள்கிட்டேருந்து ஒன்று நீ காப்பாற்றிக்கிறது கஷ்டம். அதனால் பூர்ண பிரதிஷ்டியா துர்கை சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருக்குது. நீ அங்கே போய் அந்த அம்பாள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீ காட்டுக்கு போகணும். உனக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில் ஒரு வயசான பாட்டி அம்மா அங்கே இருப்பாங்க. அம்மா அவங்க எப்பயாவது போயிருப்பாங்க அந்த இடங்களுக்கு, சில இடங்களுக்கு அவங்க உனக்கு வழி சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த அம்மாவுக்கு வயசாக இருந்தது, அதனால் நான் எங்கப்பா போகிறதுன்ட்டாங்க. சீங்குழல் ஆடசங்கிலி பொன்னையாசாமின்னு ஒருத்தர் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அவர் சிந்தலச்சேரி சின்னமனூரில் நம்ம சுரேஷெல்லாங்கிறாங்களே புதுர்க கோயில் பார்த்துக்கிறாரு, அவங்க ஊர் அது. அந்த ஊரில் இருந்தார் அவர் பொன்னையாசாமி. நான் அவரை தேடி போனேன், நிறைய தடவை போவேன். அவருக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன் ஏதாவது டீ கடையில். அவர் வருவார், நேராக குச்சனூர் சன்னீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டின்னு போய் ஒரு காக்கா பொம்மை வாங்கி வை, இன்னும் உனக்கு டைம் வரல அப்படின்னு சொல்லுவார். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ எனக்கு கோவம் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், நேராக திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டேன். அப்போது ஹரித்வாரில் இது நடந்தது, கும்பமேளா. அங்கே போய் ஒரு 9 நாள் தங்கியிருந்து அங்கே காட்டுக்குள்ளே போய் இந்த சாமியார் பசங்கள்லாம் தங்குவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் டென்ட்டு போடுறது அந்த மாதிரி. அவங்க கொஞ்சம் அல்வா கிண்டியா அதை பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட்டு ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் சுற்றிக்கின்னு இருந்தேன். அங்கேருந்து நேராக வந்து திருநெல்வேலி போகலாம், என் சத்தாலையும் சாகலான்ற மாதிரி நான் திருநெல்வேலிக்கு வந்தேன். திருநெல்வேலியில் இறங்குற போது அங்கே சடகோபன்னு டிரைவர் ஒருத்தர், அலங்கார கன்சாமி பிள்ளைன்னு எனக்கு தெரிஞ்சவர், வண்ணாரப்பேட்டில் இங்கே மெட்ராஸில் வீடு அவருக்கு. அண்ணாச்சி இங்கே வந்து உடம்பு சரியில்லை, அவருக்கு மஞ்சாக்காமல் வந்திருக்காரு, நீங்கள் வர்றதா தகவல் வந்தது, கூட்டினோட சொல்லியிருக்காங்க. நான் போனேன். அவர் என்ன சார் எங்கள் ஊர் பக்கம் வந்திருக்கேன், நான் இந்த மாதிரி மகேந்திரகிரிக்கு போகணும் அப்படின்னு. அப்போ அவர் அனந்தன் நம்பியாரோ அழகர் நம்பி வெங்கடகிருஷ்ணன் ஒருத்தர், 2 பேரும் வக்கீலுங்க திருநெல்வேலியில். அவங்கள கூப்பிட்டு இவரை கொண்டு போய் நீங்கள் மகேந்திரகிரி அடிவாரத்தில் விட்டு வாங்க, நல்லா யாராவது கிடைச்சான்னு. அவங்க என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் நம்பி தலைவன் பெட்டையன்னு ஒரு ஊர் அது. அவங்க எங்கெங்கேயோ ஆள் அனுப்புகிறாங்க, நாங்கள்லாம் ஏதோ ஒரு ஆள் வந்தான் அண்ணாமலையே அருணாச்சலமும். நான் வந்து ஒரு கந்தர்வ தீர்த்தம் வரைக்கும் போய்க்கிறேன்,
அது வரைக்கும் கொண்டு போய் விட்டுறேன். அதுக்கப்புறம் அவர் இஷ்டம்னா சரின்ட்டு நைட்டில் கொண்டு போய் என்னை அந்த காட்டில் யானைக்கட்டி தம்பரம் கோயிலில் என்னையும் அந்த அருணாச்சலத்தையும் விட்டு போட்டாங்க. மறுநாள் அங்கேருந்து கிளம்பி அந்த ஆள் கந்தர்வ தீர்த்தத்துக்கிட்டு விட்டானா, அந்த ஆள் போட்டான். அப்புறம் நானே தண்ணி கொட்டுது இல்லையா, அதை அடையாளம் வச்சுக்கினேன். இப்படி தண்ணி கொட்டினா இப்படியே ஏறுவே நீயே, அதை அடையாளம் வச்சுன்னு இப்படி மேலே போனோம். அந்த தண்ணி எங்கே கொட்டுதோ அங்கே போகணும். இப்படியெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு இவங்கெல்லாம் முடிவே எடுத்துட்டாங்க, இந்த ஆள் மகேந்திரகிரியில் செத்து விட்டான்ட்டு. சோறு தண்ணியே இல்லாமல் 9 நாள் மகேந்திரகிரியில் பஞ்சவடி வரைக்கும் போயிட்டு உக்காந்துட்டேன் நான். திரும்பி நான் வந்தபோது தான் அந்த மாடசாமி என்னை பார்த்தார். அன்னிலேருந்து தான் மாடசாமிக்கு தெரியும். முதல் தடவை நான் தான் போனேன் அங்கே போகிற போதும். அதுக்கப்புறம் நிறைய தடவை போனேன், பழகிட்டேன் நான். அதுக்கப்புறம் காடு பழகி போச்சு எனக்கு. அதனால் இங்கேருந்து போகிற போது இந்த மணி ஐயர் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அம்பாசமுத்திரத்துக்கிட்ட. அங்கே ஒரு பாட்டில் ஊறுகாய் வாங்கிக்குவேன். எலுமிச்சங்காய் ஊறுகாய் 4 ரூபா தான் அந்த காலத்தில். பால்கோவா வந்து வாங்கிக்குவேன். நேராக அரிசி வாங்கிக்குவோம் 1 கேஜி. காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே எதனா பழைய பானைங்க இருக்கும், 3 விறகு இது வச்சு கல் வச்சு, விறகு அங்கே தான் நிறைய கிடைக்குமே காட்டில் சொல்லி, அதை போட்டுட்டு அந்த பால்கோவாவில் அதை சுத்தண்ணில் கலக்கி குடிச்சிக்குவேன் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ். அதுக்கப்புறம் இவ்வளோண்டு அரிசியை போட்டு கஞ்சி மாதிரி பண்ணி ஒரு ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிடுவேன். இப்படியே காட்டில் இருந்துக்கிறேன். அங்கே என்ன ரூமாக கட்டி விட்டுக்கிறாங்க, பாறைங்க இருக்கும், பாறைங்க மேலே படுத்துன்னுட்டு காத்தால ராத்திரி கடவுள் மந்திரம் சொல்லின்னு உட்காந்து இருப்பேன். நமக்கு 4 அடியில் கரடியெல்லாம் போகும். நம்ம கண்ணை மூடின்னு தியானம் பண்ணுற போது தியானத்தோட பவருக்கு பாம்பெல்லாம் வந்து செஸ்ட் மேலே உட்காரும். இப்படிலாம் விதவிதமான அனுபவங்கள். எனக்கே சிரிப்பாக இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு கொலவெறியில் இதெல்லாம் பண்ணிட்டேன். மகேந்திரகிரியில் நிறைய விஷயம் இருக்குது. அதாவது இந்த ஓலை வந்து விழும், அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு விளக்கெல்லாம் எரிஞ்சின்னு இருக்கும், நல்ல பூ வாசனைலாம் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு யாரும் தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு மந்திரம் இருக்குது, திரஸ்கரணின்னு பேர். அவங்களுக்கு அந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கும். அது அவங்க சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே இருப்பாங்க, நம்மளை பார்த்துன்னு இருப்பாங்க, நமக்கு அவங்கள தெரியவே தெரியாது. இப்படிலாம் இருக்குது காடுங்களில். அதனால் இப்போது போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் நான் எந்த மலை வேணாலும் ஏறி இறங்கிடுவேன் இல்லையா. ஏஜ் ஆல்சோ பிளேஸ் அ ரோல் இன் ஆல் திஸ் தபஸ். கைலாசெல்லாம் நான் மற்றவங்க இங்கே இருப்பாங்க, நான் அங்கே இருப்பேன். அங்கே போய் நின்று நான் பாட்டு பாடின்னு இருப்பேன், வாரா அப்படின்னு. அந்தளவுக்கு குதிரைக்காரங்கெல்லாம் வருவாங்க, கொடை செய்ய அப்படின்னும், குதிரை வேணுமான்னு. நான் சொன்னேன், பாரு நான் எவ்வளோ ஃபிட்டாகிறேன், நடந்து வந்தேன். உனக்கு ஏறி போகிறதுக்கு இல்லையா, நீ தூக்கின்னு போகிறதுக்கு ஒரு குதிரை கொடுக்கலாம். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்து கைலாச மலை, மகேந்திரகிரி மலை, நம்பி மலை, எல்லா மலையும் ஒரு காலத்தில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இது ரொம்ப பெரிய இடம், மக்களுக்கு அதனுடைய மகிமை தெரியாது. ஆஞ்சநேயர் ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து தான் வந்து ஸ்ரீலங்காவை பார்க்குறாரு முதல்ல. அப்புறம் ஒரு குகைக்குள்ளே போனால் ஒரு தவ மூதாட்டி வந்து இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, கண்ணை மூடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஸ்ரீலங்கா பார்டரில் போய் ராமேஸ்வரத்துக்கிட்ட விட்டுறேன்னு சொன்னோன்னே அங்கே பார்க்குறாங்க அவங்க. இந்த மாதிரி அதிசயம்லாம் படிக்கிறீங்களா, ராமாயணத்தில் அதெல்லாம் அங்கே இருக்குது. இப்போத்துக்கு இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அதனுடைய சென்டர் அங்கே இருக்குது. இந்த காட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கே பூனாச்சி அம்மன் கோயில்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது, காட்டுக்கெல்லாம் உள்ளது அந்த பக்கம். இந்த மகேந்திரகிரி அப்சர்வேட்டரிலாம் வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த சைடில் இருக்குது. அங்கேருந்து எல்லாம் கிட்ட தான், அங்கேருந்து வள்ளியூர் கிட்ட, கன்னியாகுமரி கிட்ட எல்லாம் அந்த பார்டரில் இருக்கிற இடம். ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் ரொம்ப போயின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் நீலங்கரை எல்லாம் வந்து எல்லாம் இது பண்ணுறோம் இல்லையா, அது பெரிய அளவுக்கு வளர்த்துச்சு, எங்கேயும் போக முடியறதில்ல, வர முடியறதில்ல. ஆனால் அலைஞ்ச அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது என்றைக்கும் பசுமையாக இருக்கிற மாதிரியாக நிறைய அனுபவங்கள் வாழ்க்கையில். அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம லைப்ரரியில் புக் இருக்குது, மலைவாகடம்னு வச்சுக்கோன்னா எந்த இடத்துல எந்த இடம் இருக்குது, அந்த மாதிரி என்ன அதிசயம் அங்கே இருக்குது, அங்கே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம சிவராமன் சாமி இறந்துட்டார் இல்லையா, ஸோ அவங்க பொண்ணு சாவித்திரின்ட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இருந்தாங்க இதில் திருவேண்டரத்தில். அவங்க ஃபேமிலியில் ஒரு கட்டு இருக்குது. நம்ம இன்னொருத்தர் மாயாண்டின்னு வர்றார் இல்லையா, அவங்களும் அந்த கோயிலுக்கு முறையானவங்க தான். அவங்கக்கிட்ட புக்கெல்லாம் இந்த காலத்து ஓலை அதெல்லாம் அவங்க ஏதோ கையில் எழுதுந்தெல்லாம் வச்சுருக்காங்க, நம்மக்கிட்டேயும் இருக்கும். அதில் என்னென்னா நடுநடுவில் வேறு வேறு கதையெல்லாம் வரும், புராண கதைங்கெல்லாம் வரும். அதனால்
எக்ஸாக்டாக மலையை பற்றி இருக்கிற பேஜுன்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். மற்றதெல்லாம் விக்ரமாதித்யன் கதையில் கொஞ்சம், இந்த ராமாயணத்தில் கொஞ்சம், அந்த மாதிரிலாம் கலப்படமாக எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஆனால் தவமும் தவமுடையார்க்கையாம். உனக்கு அங்கே கனெக்ஷன் இருந்தால் தான் நீ போவ, இல்லைன்னா அங்கே ஏன் போக போகிற நீ, இல்லையா? அன்லெஸ் யூ ஆர் கனெக்டட் டு தட் பிளேஸ் நீ போக முடியாது. ஸோ அந்த காடு எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே மீனாட்சி கணபதி நாட்டில் வந்துச்சு முதல்ல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். தெய்வ வழியிலான தொண்டு இரு தெய்வத்துக்கும் இணைந்து பிறந்த புத்திரன் ஹரிஹரனாகி உள்ளவனே, ஆராதிக்கக்கூடிய பலன் உனக்கு இருக்கும். எனக்கு நீ ஐப்பசாமியை கும்பிடுற பலன் உனக்கு இருக்கு. என்றும் இந்த சனி ஆட்சியில் இல்லாததும் வருத்தமே. சனி பர்வதனையை பெற்றிருப்பதால், நல்லதொரு சனி வீட்டிலே இந்த 4 கிரகங்கள் இருப்பதால், நலமுள்ள மலைவாச ஸ்தலத்திலுள்ள தெய்வத்தின் கிருபை உனக்கு அதிகம் இருந்து கொண்டே இருக்கும். அது உனக்கு மலை மேலே இருக்கிற சாமி, காடுங்களில் இருக்கிற சாமிகளுடைய ஆசீர்வாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உன் ஜாதகம் அந்த மாதிரின்னு அர்த்தம். தொடர்ந்து அந்த பூர்வீகத்தை பற்றி சிந்திக்கும் போதுதான் பெரிய பலத்தை அடைய முடியும். நல்லதொரு பூர்வீகத்திலே நல்ல ரிஷி புங்கவர்களோடும் நலமான தவக்கூடங்களில் வாழ்ந்து வந்த புத்திரர்களோடும் என்றும் இருந்தாலும் குடும்ப பாரத்தை ஏற்கவில்லை. முன் பிறவிகளில் நீ காட்டில் ரிஷிகள் சித்தர்கள் கூடலாம் தவத்தில் இருந்தாலும் அந்த பிறவியில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, உனக்கு குடும்பம் வேணான்னு நீ ஓடி போயிட்ட அப்படின்னு வந்துச்சு. இனிதான சோதர பாரத்தை ஏற்கவில்லை. குடும்பம்லாம் வேணான்னு போயிட்டோம். அதனால் அது திருப்பி விட்டக்குறை தொட்டக்குறை குடும்பம் இதெல்லாம் வந்து மாட்டுது. பூர்வீக தவக்கூடத்தை இப்போது கூட காணலாம். என்றாலும் எப்படியும் ஒரு பெரிய தபஸ்வினி பெண்ணால்தான் அதை காண முடியும். எல்லோரும் சென்று காணக்கூடிய கூடமாக அது இருக்க முடியாது. இன்று இருக்கக்கூடிய தவக்கூடம் பெரிய அமைப்பில் உள்ளது. மற்றவர்கள் வந்துவிடாத வண்ணம் சுற்றிலும் அக்னியை அமைத்து ஒரு பெரிய மலை குகையை உண்டாக்கி இதற்குள்ளேதான் அந்த ரிஷிகள் தவத்தை செய்கின்றார்கள். பெரிய யானை காடுகளும் கருத்தான வன சஞ்சாரங்களும் உள்ள இடங்களாகும். தோன்றும் தீர்த்தங்கள் வழிந்தோடக்கூடியதாகும். தோன்றும் அந்த ஆலமரமே பெரிய விருட்சமாகும். ஆல விழுதின் கீழ் வழியாகத்தான் அந்த குகைக்கு செல்ல முடியும். ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்தினுடைய விழுதை பிடிச்சிக்கிட்டு குகைக்குள்ளே போகணும். சினிமா மாதிரி தான் இருக்கும். அப்படித்தான் அந்த குகை இப்போது கூட இருக்கிறது. பெரிய தவநிலையில் உள்ளவர்களால் தான் அங்கு செல்ல முடியும். இந்த தவநிலையில் உள்ளவர்களை கண்டால்தான் அந்த யானைகளும் வழிவிடும். அந்த பூர்வ ஆசிரமம் இருந்த இடத்தைக் கண்டு தொடர்ந்து அங்கே பெரிய தபஸ்வினி இருந்த இடத்தைக் கண்டார். நல்லதொரு பூரணமாமே அவர்களுக்கும் அங்கே நலமுள்ள பலத்தை செய்து தோன்றும் அவளின் துணையோடு ஆசிரமத்தை ஒரு முறை கண்டு கொண்டால் 10 இருக்கும் குருவின் பலத்தில் முழுமையாக வகுத்து வைத்து கொள்ள வாய்ப்பிருக்கும். பெரிய தபஸ்வியாகவே வாழ்ந்திருக்கக்கூடியவரும் நலமுருகி முன்னுமந்த ஜென்மாவில் மனம் வந்தபோது மனத்துக்கு பயந்து ஓடி இப்படி ஒரு தவக்கூடத்தோடே நின்றுவிட்டவர். தோன்றும் அதனால்தான் 2 இந்த ராகு இருந்து கொண்டது. 2 இருக்கும் ராகுவுக்கு அந்த தோஷமுண்டு. சுகமுடனே அகத்தியரின் திருமணத்தை முடித்து கண்டும் அங்கே கல்யாணத்தை கொண்ட இடத்தில் ஓரம்தான் நின்று தபஸ்வினி இப்போது வாழ்ந்து வருவதால் நீ அந்த தபஸ்வினியைக் கண்டு மகேந்திரகிரி என்றே சொல்லக்கூடிய கிரியும் கண்டு வர வேண்டும். சதுரகிரி மலை, சுருளிமலை, அகஸ்தியர் வாழ்ந்திருந்த மலை, சுகமுடனே அந்த பாபநாசமும் வந்து பூரணமாகி அங்கேதான் அத்ரி மகரிஷி வாழ்ந்திருந்த மலை, வாகுடைய இந்த மலைக்கூடங்களின் திரிகூடமலையும் தோன்றும் இந்த மலைக்கூடங்களுக்கு இருக்கும் மகேந்திரகிரி மலை. அந்த மகேந்திரகிரிக்கு செல்வதுதான் கஷ்டமான காரியமாக இருக்கும். நலம் தனில் இப்படி ஒரு கிரி உண்டென்றும் என்றும் இந்த கிரிக்கு செல்வோம் என்று எப்போதாவது வருஷத்தில் ஒரு முறை தோன்றும் சில பக்தர்களை அழைத்து அந்த மகேந்திரகிரியை காட்டி வருவது வழக்கம். அப்படி ஒரு அம்மை இருக்க முடியும். அந்த அம்மைக்கு தலை பூராவும் வெண்மையான முடியிருக்கும். அம்மையின் வயதினை எண்ணி பார்க்கும்போது 80 வயது தாண்டியதாகத்தான் இருக்கும். வெண்மையான வஸ்திரமும் அவருக்கு இருக்கும். நெற்றியில் நல்ல சந்தன திலகமிட்டு கண்ணும் ஒரு கண்ணம் மாத்திரம் தான் வெளியில் தெரியும். பெரிய தவநிலையில்
அடைந்து பூர்வ தவத்தை செய்யக்கூடிய புத்திரி அவர். நல்லதொரு வெள்ளியங்கிரியாகப்பட்ட கைலாச பர்வதம் சென்று அங்கு பல மலைகளைக் கண்டு பல பாஷைகளைக் கற்று பேசக்கூடிய திறமையும் இவருக்கு இருக்கும். பல மூலிகைகளின் இரகசியங்கள், பல வித்துக்களின் விவரங்கள் கண்டு அந்த தத்துவங்களின் குணங்கள் தெரிந்துமே ஒன்றும் தெரியாதது போல அடக்கி வைத்து கொண்டே இருப்பார். உன்னை பார்த்தால்தான் இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கும். இந்த கல்யாண தீர்த்த தலத்திலேதான் தபஸ்விகள் வரும் நேரத்தில் சந்தனத்தினால் மழை பெய்வதுண்டு. அந்த சந்தன மழை 2-3 நாளைக்கு பெய்யும். குற்றாலம் போனீங்கன்னா தேன் மழை பெய்யும். இந்த காட்டில் இருக்கிற மரங்கள் அதெல்லாம் தண்ணியில் கலந்து வருது. இந்த கல்யாண தீர்த்தத்தில் நீ ஒரு வெள்ளை வேஷ்டி விரிச்சேனாக்கா பௌர்ணமிக்கு சந்தன மழை பெய்யும். அங்கே வர்ற கந்தர்வர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் மாதிரி வரும். சந்தன மலைன்னு பேர், இப்போல்லாம் வர்றதில்ல. கருத்தான காட்சி இப்போது கண்டிருக்கக்கூடிய நேரம் அம்மை அங்கே வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும். கல்யாண தீர்த்தமென்றே சொல்லக்கூடிய இடத்தின் மேலும் நலமான புவியின் மேலும் அந்த கோயில் தோண்டப்பட்டு அங்கு நிலைத்திருக்கும் சிவலிங்கத்துக்குத்தான் இந்த அம்மை பூஜை செய்து கொண்டே வருவாள். 2 பக்தர்களுக்கு கொஞ்சம் தனத்தை கொடுத்து நலமான வழியிலே வகுத்து கொடுத்து 4 கம்பங்கள் வரையிலும் ஏற்படுத்தும் அளவுக்கு அந்த உதவியை செய்திருக்கலாம். இன்னும் அதற்கு சரியான கூடத்தை அமைத்தோ இனிதான பீடத்தை அமைத்தோ அந்த சிவலிங்கத்திற்கு பூஜைகள் செய்ய முடியாத வண்ணத்திலேதான் தொடர்ந்து இது தேங்கிக் கொண்டே கிடக்கும். உனக்கு வயது 36 வந்த பிறகுதான் இதை சிந்திக்க முடியும். உனக்கே இது வரம் என்று எழுதியிருக்கும் போது மற்றவர்கள் எப்படி அதை சிந்தித்திருக்க முடியும்? அங்கே கல்யாண தீர்த்தத்தில் இருக்கிற சிவலிங்கம் நான் பரிசு பண்ணது. அதில் என்னுடைய ஆத்மாவை வச்சுட்டு நான் போனேன் ஒரு பிறவியில். அது என் டைமுக்கு அப்புறம் தண்ணி கடியில் போயிடுச்சு. பூமியிலிருந்து அது மேலே வரும், கந்தர்வர்கள்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க, திருப்பியும் தண்ணி கடியில் போயிடும். அப்போது நான் இந்த உலகத்தில் திருப்பியும் பிறந்தபோது 1949 அங்கே யாரோ ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் இந்த காட்சியை பார்த்து என்ன அதிசயமான போது அவங்க சொன்னாங்க, இந்த ஆத்மா உலகத்தில் திருப்பியும் வந்துடுச்சு அப்படின்னு. அவர் தூத்துக்குடிக்கு போய் முத்து எடுக்கிறவங்கள கூட்டின்னு வந்து அந்த பூமி கடியில் இருந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சுருக்காரு. அதுதான் இப்போ கல்யாண தீர்த்தத்தில் இருக்கிற சிவன். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. என்னுடைய ஒரு பிறவியினுடைய ஆத்மா அது. நான் வந்து எப்பயும் மைந்திரிக்கிட்டலாம் போயிட்டாக்கா நைட்லலாம் நடப்பேன். நான் எனக்கு பயமே கிடையாது. அந்த இதில் என்ன ஒரு இது விக்ரமசிங்கபுரம் தாண்டி போனாக்கா பாபநாசம், அங்கேருந்து காட்டில் நடந்து போனோம். தனியாக நடந்து போவேன். காரையார் டேமெல்லாம் அங்கே தான் இருக்குது, பாபநாசம் டேமெல்லாம். ஸோ போனால் அந்த சிவலிங்கம் இல்லையா, அது பக்கத்துலேயே படுத்துன்னு விடுவேன் நான் ராத்திரியில். அப்போ ஒரு நாள் நான் நினைக்கிறேன், இந்த விளக்கு ஏற்றினா நல்லா இருக்குமே, ஆனால் காற்றுக்கு எல்லாம் அஞ்சு போகுது. அப்போ இந்த கிராமங்களில் வந்து கண்ணாடி போட்ட ஒரு விளக்கு இது இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே விளக்கு வச்சாக்கா அது அணையாது இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னு படுத்துட்டேன். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆனவுடனே சாமி எந்திரி அப்படின்னாங்க. அப்படி மூஞ்சில் டார்ச் அடிக்கிறாங்க. பார்த்தாக்கா ஏதோ விளக்கு கேட்டிங்கள, காட்டில் 7 மைல் நடந்து வர வேணும் இல்லையா, அதுதான் லேட் ஆகிடுச்சு, இந்தாங்க உங்கள் கையால் பொறுத்துங்க அப்படின்னு விளக்கு, அந்த கண்ணாடி, அதில் ஊற்றுறதுக்கு இது எண்ணெய், திரி, வத்திப்பெட்டியெல்லாம் அவங்களே கொடுத்தாங்க. ஏற்றி வச்சு படுத்தேன். மறுநாள் அவங்கள காணோம். ஆனால் அந்த விளக்கு ரொம்ப வருஷம் இருந்து பெரிய வெள்ளம் வந்தபோது அதில் அடிச்சின்னு போயிடுச்சு திருப்பியும். இப்படிலாம் இருக்குது நிறைய அதிசயங்கள். இது ஃபஸ்ட்டு உன்னால் தனியாக போய் படுத்துக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு இடத்துல? கனெக்ஷன் இருக்கும். இப்போ அகஸ்தியருக்கு கல்யாண காலத்தில் சிவன் தரிசனம் கொடுத்த இடம், அகஸ்தியர் கல்யாணத்தை முடித்த இடம், நாம் மைந்திரிகளிலேருந்து வந்து எல்லோரும் சொன்னாங்களேன்னு பூர்ண பரிசை சிவலிங்கம் வச்சு நம்ம ஆத்மாவில் வச்சுட்டு போன இடம். அப்போ ஏன் கிருஷ்ணவேணி அம்மா அங்கே போய் இருக்க முடியுதுன்னா, நான் ராமராக இருந்தேன், அப்போ அந்த அம்மா சபரியாக இருந்தா, எங்கள் 2 பேருக்கும் அந்த சம்பந்தம் இருக்குது. அதனால் இந்த லிங்கத்துக்கு நீ பூஜை பண்ணலாம் அப்படின்னு அந்த அம்மா கொண்டு போய்க்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு எனக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது. நான் ராமராக இருந்தபோது அந்த அம்மா சபரி, நான் ராமகிருஷ்ண பரமஹம்சரா உலகத்தில் வந்தபோது அந்த அம்மா சாரதா தேவியாக வந்தா. மீனாட்சி அம்மா வந்ததில்லை, மதுரையில் மீனாட்சி அம்மன் அந்த அம்மா. இப்படி இந்த உலகத்தில் உத்தமமான ஆத்மாங்க. இந்த பிரிவில் கூட அந்த அம்மா சாதாரண நிலையில் ஜனங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா வந்து பேரே கிருஷ்ணவேணி. ஸோ கொஞ்சம் கிருஷ்ணர் கொஞ்சம் சரஸ்வதி ரெண்டும் சேர்ந்த ஒரு அம்சத்தில் அந்த அம்மா இந்த பிரிவில் வந்தாங்க. நல்ல தவம் செஞ்சவங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் கூட இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே முருகர்கிட்ட விளையாடிக்கினே இருப்பாங்க. அவங்க சாதம் பொங்கியிருந்தால் முருகர் வந்து தள்ளி விட்டுருவார்.
இப்படிலாம் நிறைய அனுபவங்கள் கிடச்சிது. மென்டல் நினச்சி துரத்தி விட்டாங்க. எங்கேயோ வடநாட்டிலலாம் சுற்றி அவர் திருச்செந்தூருக்கு வந்தபோது ஒரு வயசானவர் வந்து நான் இருக்க வேண்டிய இடத்த காட்டுறேன்னு கூட்டின்னு போய் இந்த கல்யாண தீர்த்தம் இருக்கிற குகையில் இங்கே உக்காந்துன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் யாருன்னு பார்க்கல, இந்த அம்மா பின்னாலேயே போகுது. போனாக்கா அவர் தலையை சுற்றி வளையம் சுற்றின்னு இது ஒளிவட்டம் இப்படி படுத்துன்னுக்கிறார். அவர் தான் அகஸ்தியர். அகஸ்தியர் என்றவர் தான் வந்து குருவாயூரப்பன். அகஸ்தியர் என்றவர் தான் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சாமி. என்ன எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான். அதே ஆள் தான் இந்த வாமன அவதாரம் எடுத்துக்குள்ள பையனாக வந்து 3 அடி நிலம் கேட்டார் இல்லையா 3வது அவதாரத்தில், அதுவும் அகஸ்தியர் தான். இப்படி உலகத்தில் ரிஷி மூலம் நதி மூலம்ன்றது இதுதான். கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு உலகத்தில் எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்கா. இப்போ நான் வந்த கதையை சொன்னேன், அந்த அம்மா எனக்கு கனெக்டடுன்னு சொல்கிறேன். இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடங்குது இல்லையா கல்யாண தீர்த்தம், அந்த இடம். அதே மாதிரி இவங்க போய் விளக்கேற்றிட்டு வருவாங்க அந்த சுப்பிரமணியர் பாதத்தில், அந்த இடம். அங்கே நான் அந்த ஆனைக்கட்டி தம்பராங்கோயில்னு இருந்துன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடம். அங்கே வந்து டேம் கட்டணும். டேம் கட்டுறதுக்காக இந்த கோயிலெலாம் இடிக்கிறேன்ட்டாங்க. ரொம்ப விசேஷமான இடம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட கோர்ட்டில் ஒரு முஸ்லீம் மேஜிஸ்ட்ரேட்டு அந்த ஆள் மனசில் கடவுள் பூந்து நான் வந்து 3 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணுறேன், அந்த கோயிலுக்கு மேலே அப்படியே பிரிட்ஜ் மாதிரி டேம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே கோயில் இருக்கும், மேலே அப்படி பிரிட்ஜு போகிற மாதிரி கட்டிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இருக்குது அந்த கோயில். பழைய கோயில் எடுத்து இவங்க நல்லா மாற்றி கட்டியிருக்காங்க. அது இவங்க ஃபேமிலியில் பார்த்துட்டு இருந்தாங்க, சிவராமன் சார் ஃபேமிலியில். அவர் இறந்துட்டார். அவங்க பையன் ஒருத்தன் எங்கேயோ நாகர்கோவில் பற்றிட்டு போயிட்டான். பொண்ணு தான் சாவித்திரி இப்போ சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அவங்க பொண்ணு இப்போது நியூசிலாண்டுக்கு இங்கே படிக்க போயிட்டான். இது மாதிரி அந்த குடும்பம்லாம் விதவிதமாக மாறிப்போச்சு. இப்போ யாரும் பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போ யாரோ போய் விளக்கு ஏற்றினா உண்டு, இல்லைன்னா இல்லை. ஏதாவது ஒரு காலம் வர்ற போது அதுக்கெல்லாம் வழி கிடைக்கும். அந்த குடும்பங்களில் 3000 குடும்பம் இருக்குது. அந்த யானைக்கட்டி தம்புரான் கோயிலுக்கு அடிமைகள்னு பேர் அவங்களுக்கெல்லாம். 5 ஜாதிக்காரங்க இருக்காங்க. அதில் ஒரு குரூப் தான் நம்ம இவங்கெல்லாம் லதா கடன்றீங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த குரூப்லேருந்து வந்தவங்க தான். மாயாண்டி சார் அந்த குரூப்லேருந்து வந்தவர் தான். நமக்கு மெடிக்கல் கேம்புக்கு வர்றா இல்லையா ஒரு பொண்ணு டாக்டரு, மகாலட்சுமி, அந்த பொண்ணு மாயாண்டி சாருடைய டாக்டர் தான். அவங்களாம் மந்திரிகிரிக்காரங்க தான். அதனால் ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் தான் நடக்கும். இல்லைன்னா ஏன் எங்கிட்ட வந்து இவங்கெல்லாம் சேர்றாங்க, ஏதோ ஒரு கணக்கு இருக்குது இல்லையா, அதனால தான் அதெல்லாம் நடக்கும். அந்த போக்கில் நடக்கும். ஓகே, கேள்வி. விஷயங்கள் பாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர், சேஷாத்ரி சுவாமிகள் தங்களின் சமகால முற்பிறவிகள். ஒரு ஆத்மா 2 உடல்கள், சேவலாகவும் மயிலாகவும் மாறிய பத்மாசுரன். ஒரு உடல் 2 ஆத்மாக்கள். இவை ஆன்மீகத்தில் சாத்தியமாவது போல் சாதாரண மனிதர்களின் உலகியல் வாழ்க்கையிலும் சாத்தியமா? ஒரே சூரபத்மன் சாதாரண ஆளா? எவ்வளோ தவம் பண்ணியிருந்தா முருகரே அவனுக்கு எதிரியாக வர்ற அளவுக்கு போரி இவங்ககிட்ட இருந்திருக்கும். ஒரு ராவணேஸ்வரன் எவ்வளோ தவசாலியாக இருந்தால் ராமரே வந்து 33 கோடி தேவர்களை கரடியாகவும் குரங்காகவும் அணிலாகவும் மாற்றிக்கிட்டு வர முடியும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு தவத்தில் உயர்ந்த நிலைகளை அடையிற போது தான் இது பாசிபிள். இல்லைன்னா சாதாரண நிலையில் இது பாசிபிள். ஏன்னா அவங்க ஆன் தேர் வில் தேர் ஏபிள் டு சேஞ்ச் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். அந்த பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போது சூரபத்மன் வந்து மயிலாகியும் சேவலாகவும் வரான். அப்போது முருகன் அவனை தன் கொடியை வச்சுக்கணுங்கிறதுனால சேவலும் மயிலும் மாற்றி கொடியில் ஒன்று வச்சுக்கிறாரு. வாகனமாக மயிலை வச்சுக்கிறாரு. முருகர்கிட்ட 2 மயில் இருக்கும். ஒரு மயில் இந்திரன், இன்னொரு மயில் சூரபத்மன். அதே மாதிரி இவர் இருக்கார் சிவபெருமான். அவர் இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, கைலாசத்தில் இருக்கார். ராவணன்லாம் அவர் இது பண்ணுறாங்க. அப்போ அவனுடைய ஆத்மலிங்கத்தை கொடுக்குறாரு. அதை கொண்டாந்து இதில் கோகர்ணம் கர்நாடகாவில் பரிசு பண்ணுறதுக்கு பிள்ளையார் வந்து பண்ணுறாரு. அண்டு தாரகாவனத்து ரிஷிகள் வந்து ஆபிசார பிரயோகம்னா செய்வினை பண்ணுறது. அதை பண்ணி முயலகன்னு ஒரு குட்டி பூதத்தை, குட்டி சாத்தான், ஒரு பாம்பு, கொடிய விஷம் 2ஐயும் அனுப்புகிறாங்க. சிவன் என்ன பண்ணுறாரு, அந்த முயலகனை தன் கால் கடியில் போட்டு இப்படி கால் வச்சுன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பாம்பு தூக்கி கழுத்தில் இப்படி வச்சுக்கிறாரு.
அதனால் இவங்கெல்லாம் அசுரர்கள், தவசாலிகள். அண்ட் அதை விட பெரிய பவர் உங்கள்கிட்ட இருந்தால் அவங்கள நீ வந்து ஹேட் த சின் பட் நாட் த சின்னர்னுவாங்க. ஒருத்தன் செஞ்ச தப்பை நீ தண்டி, தப்பு செஞ்சவன் என்ன இருக்குது, அவன் அடிக்க வந்திருக்கிற ஒரு பாத்திரம், அதனால் அவனை நீ ஏன் தண்டிக்கிறேன்னு அர்த்தம். அதனால் சூரபத்மா முருகர் கூடயே செட்டில் ஆகிட்டான். தாருகாவந்து ரிஷிகள் ஏவி விட்ட முயலகனும் பாம்பும் சிவன் கூடயே செட்டில் ஆகிடுச்சு. அதனால் நீ சிவனை கும்பிடுற போது அந்த பாம்பையும் முயலகனையும் சேர்த்து தானே கூப்பிட்டுருக்கிற நடராஜர் ஃபார்மில் இல்லையா? அதனால் யாரும் கேட்டவன் இல்லை, யாரும் நல்லவங்க இல்லை, எல்லாம் நடிக்க வந்த பாத்திரங்கள். அந்த நேரத்தில் அதை நடிச்சுட்டு போக வேண்டியது தான். Question from a devotee. Dearest Babs, a Mahan, after becoming a Mahan, helps others, like a collector who comes back to his village and does good for the villagers. In the words of Kodi Mahan, it is Baki Saki. But then, after self-realization, if a Mahan does not help his fellow beings in the path to self-realization, will he be born again as anything else? Does the Mahan have an option to go silent? Like it is said that வேதம் தெரிஞ்ச ஒரு பிராமணன் அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்காமல் இந்த உலகத்தை விட்டு போனான் என்றால் அவன் பிரம்மராட்சசன் ஆவான். ஒவ்வொருத்தருக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்றாங்க. அவங்க எந்த மாதிரியான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது இல்லை டிசைட் பண்ணுறது கூட ஒரு செலஸ்டியல் வேர்ல்டு இருக்குது. அந்த மாதிரி இப்போது ஒரு மகான் வராரு, ரத்னகிரியில் ஒரு சாமி, அவர் சாதாரண ஒரு மணிகார் குடும்பத்தில் வந்தவர், முதலியார். அவருக்கு பாக்கியம் இருக்குது, அதனால் கோயில் கட்டார், ஆஸ்பத்திரி கட்டார், ஸ்கூல் கட்டார், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இருக்கார், குளம் வெட்டிட்டார், அவர் வேலை அதாயிடுச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் ஏன் வந்தாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ராம் சரத்குமார் சாமி அவரே சொல்லியிருக்காரு, கடவுள் வந்து எனக்கு எந்த வேலையும் கொடுக்கல, வெறும் ஜபத்தை பண்ண சொல்லியிருக்காருன்னு. ஸோ அவர் கஷ்டப்பட்டு பண்ண ஜபம் எத்தனை கோடி பண்ணியிருப்பார், அதனுடைய பவர்லாம் எனக்கு கொடுக்கணுன்னு அவருக்கு உத்தரவாச்சு. அப்போ நான் 48 நாள் விரதம் இருந்தபோது 48வது நாள் வந்து ஒரு ரசம் சாதத்தை திருவோட்டில் வாங்கி அப்படியே எனக்கு ஊட்டி விட்டு கையை கழுவி குடிச்சிடு அப்படின்னாரு. ஒரு வெங்கூசா பசுமாட்டினுடைய பாலை வந்து கொடுத்து சிரடி பாபாவை உருவாக்குறாரா இல்லையா? அப்படி உலகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்றது நீங்கள் ஃபிசிக்கல் சொல்கிறதும் உண்மை தான். அண்டு யாராருக்கு என்னென்ன வேலைன்றதும் ஏற்கனவே நிர்ணயமான விஷயம். இப்போ கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு பெரிய அளவுக்கு படிப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ ஒரு தபத்தில் வர்ற குலவித்தை கல்லாமல் பாகம்படும்ன்ட்டு அது இருக்கும், ஒரு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஆனால் வேர்ல்ட்லி சென்ஸில் இதெல்லாம் கிடையாது. அண்டு இப்போ ராமகிருஷ்ணர் இருந்தார், அவர் வந்து ரொம்ப இன்னோசென்ட். அதனால் காளி என்ன சொல்கிறா, இவர் போய் கேட்குறாரு, எல்லோரும் சொல்கிறாங்க எனக்கு கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லி நீ க்யூர் பண்ணுன்னு. அப்போ காளி சொல்கிறாளாம் ராமகிருஷ்ணருக்கு, நீ ரொம்ப அப்பாவி, உங்கள்கிட்ட நிறைய பவர் இருக்குது, எல்லாம் ஏமாற்றி பக்தர்களாட்டும் அடித்து பிடிங்குவாங்க, அதனால் நீ வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிற விவேகானந்தங்கிட்ட கொடுத்து எங்கிட்ட ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா அப்படின்னு. அப்போ 2 ஃபேக்டர் இருக்குது, ஒன்று மேட்ரு, இன்னொன்று எனர்ஜி. எனர்ஜின்றது என்ன, இந்த மைக்கு வேலை செய்கிறது, இந்த லைட் எரியுது. இந்த எனர்ஜிக்கு பின்னால் இருக்கிற மேட்ரு எங்கே இருக்குது, எங்கேயோ நெய்வேலியில், குந்தால, கல்பாக்கத்தில், இல்லை ஊட்டியில் எங்கேயோ இருக்கும். எலக்ட்ரிசிட்டி அங்கேருந்து தான் இங்கே வருது. அந்த மாதிரி இப்போ ராம் சரத்குமார் சாமி இருக்காருன்னா அவர் மேட்ரு, அவர் வந்து தவம் பண்ணி அதை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுனால எனக்கு கொடுக்குற மாதிரி அமைஞ்சது. அந்த மாதிரி அவர் எனக்கு கொடுக்கணுன்னு அமைஞ்ச மாதிரி எனக்கு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் ஒரு ஆள் இல்லைன்னு 100 தடவை சொல்லிட்டேன், எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ என்ன, இப்போ 3 மாதத்துக்கு முன்னே ஒரு சாமி வந்துட்டு போனார் இல்லை, திருவண்ணாமலையில் டெய்லி ஒரு இட்லி சாப்பிட்டு மலை சுற்றுறவர். அவர் என்ன சொன்னார், அவருக்கு உத்தரவாச்சான் அவர் பவரை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த 4 வரி படி. இந்த பிறவியில் ஆத்மா முக்தி அடையணும், நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செஞ்சுருக்க, படிப்பு கொடுத்துருக்க, ரொம்ப பெரிய நிலை, காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை, ஏழ்மையிலிருந்து உழைப்பால் உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில் இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி, தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு, எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு, 140 வயது ஆயுள் இருக்கு, உன் உடம்புக்கு ஒன்றும் வராது, பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்தில் ஜோதி வடிவத்தில் சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேலே கூட்டிட்டு போவார்.
பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இதில் பல விஷயம் வந்திருக்கும். இதே மாதிரி ஓலைகள் எல்லாம் வந்திருக்கும். ஏன்னா சிவசங்கர் பாபான்றது சேஷாதிரி சுவாமிகள் அப்படின்னு வாங்கி. சேஷாதிரி சாமி யார் அப்படின்னா காஞ்சிபுரம். அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் தங்கக்கை சேஷாதிரின்னு பேர். ஏன்னா அவர் சின்ன குழந்தையா அவங்க அம்மா இடுப்பில் உக்காந்துக்கிற போது ஒரு பொம்மை வியாபாரிக்கிட்ட கூடையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் பொம்மையை, கிருஷ்ணர் பொம்மையை கேட்குறாரு. அப்போ அம்மா சொல்கிறான், நம்மக்கிட்ட காசு இல்லை, சும்மா இருன்னு. அவன் வச்சுக்கிட்டம்மா குழந்தைன்னு கொடுக்குறான். அன்றைக்கி ஈவினிங் அவன் ஓடி வந்து இந்த குழந்தை கை தூக்கி கிஸ் அடிக்கிறான். தங்க கைன்றான். அவங்க அம்மா என்னன்னாக்கா, ஒரு வருஷத்தில் விற்காத பொம்மை இந்த குழந்தை ஒரு பொம்மை வாங்கின புண்ணியத்தில் எனக்கு விற்றுச்சுமா அப்படின்னா. அன்னிலேருந்து அவர் பேர் தங்க கை செய்கிறது. அவர் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அவர் பழக்கிற கதவு திறந்து ஓடி போயிட்டார். யாருக்கும் அவர் எங்கே போனான்னு தெரியாது. அவர் திருவண்ணாமலையில் வந்து தவசாக இருந்து திருவண்ணாமலையில் அவர் ஜோதி ஆகாசத்தில் போகிறத பார்த்தவங்கலாம் கூட இருக்காங்க. அப்போ சிவசங்கர் பாபாவுடைய ஒரு பிரிவு என்ன, சேஷாதிரி சுவாமிகள். நல்லா யோசனை பண்ணிப்பார். இப்போ அதே இந்த ஆள் சொல்லியிருப்பார் திருப்பியும். இப்போ வந்தார் திருவண்ணாமலையிலேருந்து, அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் சேஷாதிரி சாமி இருந்தீங்க அப்படின்னு வரும். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாதிரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாதிரி சாமியையும் பார்த்தேன். ஓகேவா? அப்போது என்னுடைய ஒரு பிறவி சேஷாதிரி சாமின்றோம். அதனால திருவண்ணாமலைக்கு எனக்கும் கனெக்ஷன் இருக்குது. அண்டு அவர் திருவண்ணாமலையில் ஜோதி ஆனார். அதை பார்த்தவங்கலாம் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, ஏதோ ஒரு சோர்ஸில் அப்படி வருதான்னா அப்படி இல்லை. இங்கே 42 கண்ணதாசன் சாலையில் ரங்கராஜன் ஐயங்கார்னு ஒரு கணு தெரியாத பெரியவர் இருந்தார். ஸோ அவருடைய டிவோட்டிஸ் ஒரு தடவை என்கிட்ட வந்தாங்க. நான் இப்போ சைதாப்பேட்டில் எனக்கு வீடு இதில் ஸ்ரீநகர் காலனியில். அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எங்களுக்கெல்லாம் குரு மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நாளைக்கு 90வது பிறந்தநாள், இன்னும் நீங்கள் தயவு செஞ்சு நாங்கள் கூட்டின்னு வர்றோம், வீட்டில் பார்த்துடலாமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவ்வளோ வயசானவர், நான் தான் பார்க்கணும், அவர் எங்கிட்ட வரக்கூடாது, நான் வரேன்ட்டு திருப்பதி லட்டு எடுத்துன்னு போனேன். அவர் கண்ணு தெரியாது. ஏன்னா அவருக்கு மகமாய் சமயபுரம் அம்மா சொன்னாலும், அவன் பெரிய பையன் செத்து விடுவான், இல்லை உனக்கு கண்ணு போகும், ரெண்டில் ஏதாவது ஒன்று கேளுன்னு. இவர் எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு பையன் வேணும்ன்ற உடனே கண்ணு போயிடுச்சு. அது கண்ணு தெரியாது. நான் போய் திருப்பதி லட்டு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு சும்மா இப்படி தொடுவாங்கள்ல, அது மாதிரி தொட்டுட்டு வந்துட்டேன். நான் வந்த உடனே எக்மோர் பெனிஃபிட் ஃபண்டில் மணிமலையார்னு இருந்தார். அவங்க டிவோட்டிஸ் அவங்கலாம். அவங்ககிட்ட சொன்னாராம், இப்போ வந்துட்டு போனது யார் தெரியுமா, சேஷாதிரி சுவாமிகள். அவர் என்னை தொட்ட உடனே எனக்கு அம்பாள் சொல்லிவிட்டு வந்திருக்கேன் வந்தாண்டான்னு சொல்லிட்டு அவர் என்னம்மா சொல்கிறார், எங்களுக்கெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆழ்வார்கள் வழிக்குறவர்கள் இருக்காங்க, நீங்கள் முதலியாண்டானை வச்சு எழுதுங்கோன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னம்மா சொல்கிறார், என் குருவே முதலியாண்டான் தான், அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் அப்படின்னு சொன்னாராம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அவருக்கு பேரே வந்து சரபா மாமா. சரபா மந்திரத்தில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. காஞ்சி மகாபெரியவர்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் எல்லாம் இருந்தது. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, வந்துட்டு போனார், அவர் தான் சேஷாதிரி சுவாமிகள் அப்படின்னு. அப்போ ஒரு சோர்ஸில் வரக்கூடாது, பல சோர்ஸில் ஒரே விஷயம் வரணும். ஏன்னா நம்முடைய அனுபவங்களோடு அது ஒத்து போகணும். இப்படிலாம் இருக்குது ஆன்மீகத்தில், பல நெறிகள் இருக்குது. நான் வள்ளிமலையில் போய் பல காலம் தவம் பண்ணியிருக்கேன். வள்ளிமலையில் வந்து யாரும் போகாத இடங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போது நான் ஒரு குகையில் தினமேல் இப்படி உட்காந்து இருப்பேன். என் பக்கத்துலேயே ஒரு புலி வந்து உட்காந்துன்னு இருக்கும். லேசாக நம்ம கண்ணு தெரிஞ்சோம்னா அது ஸ்லோ மோஷனில் போய் அந்த பாட்டில் இருக்கிற இடத்துல உட்காந்துக்கும். எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. ஏன்னா வள்ளிமலை சச்சிதானந்த சாமின்னு ஒருத்தர் வள்ளிமலையில் தபஸ் பண்ணார். அவர் திருச்செங்கோட்டுக்கார். அவர் பேர் அர்த்தநாரி. அவருக்கு தீராத வயிற்று வலி வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறார். கர்நாடகா மைசூர் பேலஸில் அவர் குக்காக இருந்தவர். அப்போ துவழனி மலைக்கு வந்தவுடனே அவருக்கு வயிற்று வலி நல்லா ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்புகழ் பாட ஆரம்பிச்சிடுறாரு. குருவை தேடி வராரு. ரமணர் பார்த்தா, நான் இல்லை, உங்கள் குரு கீழே எருமை மட்டை கட்டின்னு இருக்கான் பாரு. இவர் போனாக்கா சேஷாதிரி சுவாமி தான் அந்த எருமை மட்டை கட்டியிருந்தாள். பார்த்து ஒன்று சொல்கிறார், உனக்கு இருக்கிற மந்திரம் திருப்புகழ் தாண்டா மகா மந்திரம், நீ போடா வள்ளிமலையில் இருறா, நாங்கள் வந்து உன்னை பார்க்குறேன்னார். திடீர்னு செத்துட்டாருன்னு நியூஸ் வருது. சேஷாதிரி
இவர் ஐயோ சாமி வரேன்னு சொல்லிட்டு பூட்டியேன்னு நினைக்கிறாரு. அப்போ திருவண்ணாமலையிலேருந்து ஒரு சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியான் வரான். வந்து சாமி என்னுடைய பழைய சாத்தை அவர் சாப்பிட்டு அவருக்கு வர்ற சாப்பாடெலாம் எனக்கு கொடுத்துருவாரு. ஏன் அழுக்கு வேஷ்டி வாங்கி கட்டினா அவருக்கு வர்ற புது துணி எனக்கு கொடுப்பாரு. நீ போயிட்டிய சாமின்னு நான் அழுதேன். நீ வள்ளிமலைக்கு போடா வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்போ இவருக்கு நம்பிக்கை வருது. திடீர்னு மத்தியானம் படைச்சிட்டு பார்த்தா ஒரு தங்க கீரிப்பிள்ளை வந்து சாப்பிடுது. உடனே அதுவும் சேஷாதிரின்னு தோட்டி கத்துறான். அப்போது வள்ளிமலை சச்சிதானந்த சாமிக்கு சேஷாதிரி சாமி வள்ளிமலையில் வச்சு அருள் கொடுத்தாரு அப்படின்றது ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா? இப்படி எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் வந்துக்கினே இருக்கும். எதுக்காக இதெல்லாம் நடக்கிறது கொள்றதுங்கிறதுக்கெல்லாம் பலவிதமான லிங்க்ஸு. ஸோ சேஷாதிரி சாமி வள்ளிமலை இருக்காரு. அதனால தான் நான் வள்ளிமலைக்கு போய் தெரியாமல் தான் போய் வள்ளிமலை தவம் பண்ணேன். அப்போ நிறைய அனுபவங்கள் நமக்கு வந்தது. வள்ளிமலையில் தங்கி இருந்தபோது பலவிதமான அனுபவங்கள் வந்தது. நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மலையில் ஒரு மூலையில் வந்து ஒரு இது இருக்குது. ஜெயின ரிஷிகளெல்லாம் தவம் பண்ண மார்பிள் குகைங்கள்லாம் இருக்குது வள்ளிமலையில். நிறைய பேர் அங்கெல்லாம் போக மாட்டாங்க. இவங்க வந்து கீழே இருக்கிற முருகர் கோயிலை பார்த்து படியேறி அங்கே இருக்கிற குகை கோயிலில் பார்த்து வந்துடுவாங்க. அந்த குகை கோயிலுக்கு மேலே போனால் சூரியன் காணாச்சுனைன்னு ஒரு இடங்குது. அங்கேருந்து ஒரு 500 படி ஏறி போனேன்னா 4 கல்லுக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். நான் ஒரு தடவை 35 பேர் 40 பேர் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து போனோம். அங்கே போகிறபோது வள்ளிமலையில் அந்த சாமி கொடுத்த குங்குமம் விபூதி இருந்துச்சு. கொஞ்சம் பூ கொடுத்துருப்பாங்க இல்லையா கோயிலில் அது இருந்துச்சு. நான் மலை ஏறி மேலே போகிறேன். போனால் அவங்க சொல்கிறாங்க எங்கள் மலையே இல்லை வேலூரில், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னாங்க. அங்கே ஒரு சின்ன பாறை இடுக்கில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. ஒரு பழைய கற்பூர பையில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்க சொல்லி மேலே கூட்டின்னு போய் அந்த 4 கல்லுக்கு நடுவில் சிவலிங்கம் இருக்குது இல்லையா, அதுக்கு அந்த அழுக்கு தண்ணியை கொட்டி கோயிலில் என்ன கொடுத்த பூவை போட்டு அந்த பூஜை பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம். நாங்கள் வேலூர் சித்தூரில் வந்து காட்பாடிக்கு ரயில் பஸ் ஏறுறோம் எங்கள் வள்ளிமலையிலேருந்து. வித்தின் 10 மினிட்ஸ் மழை பெஞ்சி அந்த பஸ்ஸினுடைய இந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா பஸ்ஸுக்கு, அது வரைக்கும் தண்ணியில் முழுகிடுச்சு பஸ். அவ்வளோ போர் இருக்குது அந்த இடத்துல. அப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ இங்கே கூட இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி சிவன் வந்திருக்கும். அதாவது மூக்கில் பாதி, கண்ணில் பாதி, வாயில் பாதி, இந்த ஃபேஸ் வந்திருக்கும். தலையில் மின்னல் அடிக்கும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அங்கே வந்து வெறும் சிவன் தான் இருக்கிறார். சக்தி அந்த இடத்துல இல்லை வள்ளிமலையில். இருக்குது நம்மக்கிட்ட அந்த படம் இருக்குது. தேடி பார்த்தீங்க இருக்கும், நம்மக்கிட்ட புக்கில் கூட இருக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பவர் இருக்குது. நீங்கள் தேட மாட்டீங்க இல்லையா? நீங்கள் ஏதோ சாப்பிட்டோம் சாணி போட்டோம் ஒரு நாளைக்கு செத்து போகிறீங்க. நிஜமாக தேடணும், கடவுளை தேடணும். தேடினா எனக்கு இவ்வளோ அனுபவம் வந்திருக்கு இல்லையா? இப்போ தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கேன். நான் ஒரு காலத்தில் எப்படி அலைஞ்சிருக்கேன், பேய் மாதிரி அலைஞ்சிருக்கேன். நான் கடவுளை தேடி எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எல்லா விதமான அனுபவங்களையும் பார்த்துருக்கோம். இந்த அனுபவம் எனக்கு மாத்திரமா? உங்களுக்கும் வரும். நீங்கள் தேடலை. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். வெளியிடப்படாத ரகசியம் என்று ஒன்று இல்லை. விளக்கை ஏற்றி வைத்தவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைக்க மாட்டான். இதெல்லாம் பைபிள். அண்டு ஒரு கஞ்சங்காடு ராமதாஸ் சுவாமி இருந்தார். அவர் எப்பயும் 3 புக்கு வச்சுருப்பார். ஒன்று வந்து லைட் ஆஃப் ஏஷியா, புத்தருடைய வாழ்க்கை வரலாறு. இன்னொன்று பகவத்கீதை. அண்டு இன்னொன்று வந்து பைபிள். ஸோ இந்த அவருடைய ஜுவல்னா பையில் இந்த 3 புக்கு தான் இருக்கும். அவர் இந்த சாமி ஆயிடலாம், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு கிளம்புறாரு. 3 புக்கையும் வழக்கம் போல் அவர் புரட்டி பார்க்குறாரு. இது ஒரு அனுபவமாக இருக்கும். வேணா நம்ம லைப்ரரியில் ஒரு புக் இருக்குது. மந்திராலயம் ராகவேந்திர சாமியோடைய வாழ்க்கை வரலாறு பொய்டிக்கல் ஃபார்மில் 4 வரியாக எழுதுன ஒரு புக் இருக்குது. நீ எதையாவது நினச்சிக்கிட்டு அந்த புக்கில் ஒரு பேஜ் புரட்டினா உனக்கு வேண்டியது அந்த பாட்டில் வரும். இப்படிலாம் அதிசயங்கள் இருக்குது. தமாஷா நீ நினைக்க வேண்டியது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ பைபிளை அவர் புரட்டி பார்க்குறாரு. அதில் வருது இந்த மாதிரி என் பொருட்டு எல்லாவற்றையும் திறக்கிறவன் பாக்கியவான் வரும். பைபிள் நமக்கு ஓகே சொல்லுதுன்னு கிளம்புறாரு. அதுக்கடுத்து நம்ம சித்தார்த்தன் வந்து ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு நடராத்திரியில் கிளம்பி போகிறாருல்ல, கபிலவாஸ்து போகிறாரு இல்லையா, அந்த காட்சி வருது. சரி புத்தர் கூட கொடுத்துட்டாரு. பகவத்கீதையில் எனக்காக எல்லாத்தையும் விட்டுடு, நான் உன்னை வந்து இந்த நிலைகளுக்கு கொண்டு போவேன்னு கிருஷ்ணர் சொல்கிற சாப்டர் வரும். ஸோ இவர் அப்படி கிளம்பிடுறாரு. இது அவருடைய லைஃப்பில் நடந்தது. அதே மாதிரி நான் கூட சென்ட் லூகாஸ் எழுதின சுவிசேஷம். எனக்கு பைபிள் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து வெக்கேஷனரி பைபிள் ஸ்கூலுன்னு இருக்கும். அப்போ இந்த 7-8 பைபிள் பரீட்சை வைப்பாங்க. அதெல்லாம் எழுதி நான் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கிறேன். அதனால் பைபிள் தலைகீழ தெரியும்.
கிறிஸ்டினை மட்டும் நல்லாவே தெரியும் எனக்கு. ஸோ அந்த புக்கு திருவண்ணாமலையில் நான் 48 நாள் சோறு தண்ணி இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் இல்லையா. அப்போது ராம் சரத்குமார் சாமி எனக்கு எதுவும் சொன்னார். நான் பைபிளை புரட்டுறேன். அதில் அவருடைய வார்த்தையை கேட்கிறவன் கல்பாறையின் மேல் கோட்டையை கட்டியதற்கு ஒப்பான். சரி, இருந்தாலும் சொல்கிறத கேட்கலாம் அப்படி. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் விரதம் இருந்துக்கிறோம், இப்போ விரதம் இருக்கணுமா இல்லையான்னு டவுட்டு. அப்போது வருது, இப்போது பசியாக இருக்கிறவர்கள் பாக்கியவான், சரி விரதம் இருக்கலான்ட்டு. இப்படி ஒவ்வொரு நாளும் வரும். விளக்கு ஏற்றியவன் மேஜின் மேல் தான் வைப்பான்ட்டு, வெளியிடப்படுற ரகசியம்லாம் ஒன்று கிடைக்கும், தகுதி இருந்தால் கிடைக்கும். இந்த மாதிரி வரிசையாக வருது டெய்லி. ஸோ சில நிகழ்ச்சிகள் நடந்து சொன்னேன்ல. விசிசாமியார் 48 நாள் ஆனோடனே அவருக்கு பவரெல்லாம் ரசம் சாத்தில் பிசைஞ்சு திருவட்டிலேருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டுட்டு கை கழுவி குடிச்சிடுன்ட்டார். அவர் பவர் கொடுத்தாரு அருணாச்சலேஸ்வர்கிட்ட. அவர் பண்ண தவிர்த்து எனக்கு கொடுத்தாரு. இது ஆன உடனே நேராக பஸ்ஸில் வந்து உக்காந்தேன். எனக்கு பக்கத்து சீட்டில் ஒரு சர்ச்சு பாதிரியார். அவனும் அதே புக்கு வச்சுருக்கிறான் பாவி. லுக்கா எழுதினா அதே சுவிசேஷம் வச்சுருக்கான். நான் சார் அந்த பேஜை மூடிடாதீங்க அப்படின்னு அவங்ககிட்ட வாங்கி பார்க்குறேன். அதில் ஒரு சீன் வருது. ஏசுநாதர்கிட்ட மரியாள் உக்காந்துட்டு அவர் காலுக்கு சென்ட்டு தடவிக்கின்னு இருப்பாள். இன்னொருத்தி ஏசுக்கு சமைச்சிக்கின்னு இருப்பாள். அப்போது அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அவள் பாருங்கள் உங்கள்கிட்ட அட்ராக்ஷன் இருக்கா, சமையல் வேலை இவ்வளோ பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஏசு அதில் சொல்கிற மாதிரி இருக்கும், என் காலடியில் கிடப்பதை விட உலக சுகங்களின் மேல்தான் உனக்கு நாட்டம் அதிகம் என்று போய் வரும். வாட் எவர் யூ திங்க் இஸ் யுவர் கைடிங் ஃபேக்டர், யூ வில் கெட் கைடன்ஸ். பட் நீ அந்தளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகணும் இல்லையா, சீரியஸாக தேடணும், அப்படின்னு தான் கிடைக்கும். அதாவது இந்த கடவுள் தேடுதல்ன்றது ஒரு ஊர்கா மாதிரிலாம் இருக்காது. அதுதான் நீ மெயின் அஜெண்டாவே வச்சுக்கணும். அப்படி தேடினா எல்லாருக்கும் அனுபவங்கள் வரும். நீ எந்த ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி ஆட்டோபயோகிராஃபி மகானை படிச்சுப்பார், எல்லாம் பாடுபட்டவங்களாம் இருப்பாங்க, தேடி இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு கிடைக்குது. எனக்கும் அப்படி தான் கிடச்சிது. நான் ஒரு 5 வருஷ காலம் எல்லாத்தையும் விட்டு வெறும் கடவுள் தான் வேணும். எனக்கு வசதி இருந்துச்சு, அண்ணாநகரில் பங்களா இருந்துச்சு, பொண்டாட்டி பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. இவ்வளவும் விட்டுட்டு போகணுன்னா எவ்வளோ ஒரு கட்ஸ் இருக்கும், நீயே சொல்லி பார்க்கலாம். இல்லை, ஒரு சீரியஸ்னஸ் இருந்தது, அதனால் கிடச்சிது. அதனால் நீ குடும்பத்தை விடுன்னு நான் சொல்லலை. உனக்கு என்றைக்கு அந்த மாதிரி சீரியஸ்னஸ் வருதோ அன்றைக்கி உனக்கும் கிடைக்கும். தட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. உலகிலம் தேடி வரும் ஒரு ஆலயம், ஓங்காரமூர்த்தி வன்னருளாலயம். இகபர சுகமளிக்கும் இறையாலயம், எழு பிறவி வினையளிக்கும் மன்றாலயம். உலகெல்லாம் தேடி வரும் ஒரு ஆலயம், ஓங்காரமூர்த்தி அருளாலயம். சிந்தைதனை கொள்ளை கொள்ளும் அன்பாலயம், சிவசங்கரவேனும் பண்பாலயம். வந்தவரை அரவணைக்கும் சரணாலயம், வரலாறு படைக்கின்ற அருளாலயம். உலகெல்லாம் தேடி வரும் ஒரு ஆலயம், ஓங்காரமூர்த்தி அருளாலயம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. முக்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு. சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு. பக்தி தருவது நீரு, இனியது நீரு. சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே.
ஆலவாயான் திருநீரே ஆற்றலடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தெற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா